Hi students, welcome to IK Academy. It's still நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சர்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணிருக்கீங்க. ஜனவரி 19 நடக்க போற எக்ஸாம்க்கு நீங்க கண்டிப்பா எலிஜிபிளா இருக்கீங்கனாலே கண்டிப்பா நீங்க வேலைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது என்ன மாதிரி அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓகேவா? சோ ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு வித அனலிட்டிக்ஸ்லாம் வச்சு நான் சொல்றேன். கொஞ்சம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போறேன். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு, என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் பூஸ்டப் ஆகும். அந்த பூஸ்டப் ஆகிற கான்ஃபிடன்ஸ் லெவலே உங்களை கண்டிப்பா கிளியர் பண்ண வச்சிருக்கும். ஓகே, சோ அதான் சொல்ல போறேன். வீடியோ கடைசி பாருங்க. சர்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சர்வே டிராஃப்ட்மேன் ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், கிளாஸ் பிளஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், பிடிஎஃப் மெட்டீரியலுக்கான ஃபீஸ், புக் மெட்டீரியலுக்கான ஃபீஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் 7728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், அதாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் இப்ப நார்மலா இந்த சர்வேயர் எக்ஸாமுக்கு ஐடி சிலபஸ் அப்படின்னு கொடுத்தா ஒரு 100% காம்படிஷன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? 100% காம்படிஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து நீங்க டிப்ளமோ சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப எப்பவுமே அப்ளை பண்ற அந்த 100% இருக்கும்ல, அது பண்ணல, வெறுமனே 50% தான் அப்ளையே பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ளை பண்ணதே இங்க பாதி பேர் தான். அப்ப மீதி பாதி பேர் இங்க நமக்கு அவுட். சோ அப்ளை பண்ணிக்கிறதே எத்தனை பேர் தான்? பாதி பேர் தான், 50% தான். அதுலயுமே இந்த நவம்பர் 9 நடந்த ஜிஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதை எழுதினவங்களும் ரொம்ப கம்மி, நிறைய பேர் எழுதல. ஓகே, சோ அப்ப அதெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தா இங்க கரெக்டா அப்ளை பண்ணி ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ் எழுதுனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா காவாசி பேர் தான். காவாசி பேர் தான், 25% தான். நான் எலிஜிபிள் சார், கரெக்டா அந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன், ஆஸ் வெல் அஸ் நான் ஜிஎஸ் எழுதியிருக்கேன். இப்ப என்னோட அந்த மாதிரி நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுவாங்கன்னா அதுல 25 பேர் தான் இங்க இருக்கிறதே. ஓகே, சோ 75 பேர் இருக்காங்க. இப்ப இதுல எக்ஸாமுக்கு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா போறது எவ்வளவுனா 10 பேர் தான், 10% தான். அப்ப 100%ல இங்க 10% தான் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டே போறாங்க. அப்ப ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறதுல நீங்க இருந்தீங்கன்னா அந்த 10%ல இருந்தீங்கன்னா அதுல பாதி பேர் வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? பாதி பேர் வேலைக்கு போயிடலாம். இதுதான் இந்த காம்படிஷன். ஓகே, ஏன்னா எப்பவுமே சர்வேயருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஐடி சிலபஸ் அப்படின்னு கொடுத்து இப்ப நீங்க அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிடுவாங்க. பிஎஸ்சி டிப்ளமோ எல்லாருமே. சோ கொடுத்த சிலபஸ் டிப்ளமோ சிலபஸ் பாதி பேர் அவுட். ஜிஎஸ் எழுதாதான் கணக்கு பண்ணி பாக்குறப்ப அதுல ஒரு 50 பேர் அவுட். அப்ப இங்க இருக்கிறதே ஒரு காவாசி பேர் தான். அதுலயும் நல்லா படிச்சுட்டு போகிறோம் இனிமேல் நான் சொல்றேன். ஓகே, அப்ப நீங்க புக்கை எடுத்து வச்சு ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பாதி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல பாதி பேர் வேலைக்கு போறாங்க. எப்பவுமே 1% தான் போவாங்க. ஒரு 100 பேர் படிச்சாங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போறதுல இங்க 10 பேர் படிச்சாலும் 5 பேர் வேலைக்கு போயிருவாங்க. அப்படி இருக்கு இப்ப காம்படிஷன். சர்வே இந்த வருஷம் சர்வே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்ப மட்டும்தான். ஓகே, இப்ப இன்கேஸ் அடுத்த வருஷம் திரும்ப சர்வே நோட்டிஃபிகேஷன் வருது, சிலபஸ் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எந்த அளவுக்கு வேகன்சி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், காம்படிஷன் அதிகமாகும். இதான் சான்ஸ், இதான் உன்னோட சான்ஸ், இதான் உங்களோட சான்ஸ். புரியுதுங்களா? சோ நான் சொல்ல வர விஷயம் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ எலிஜிபிளா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அடுத்தது வரப்போற வீடியோஸ்ல அப்படியே ஜிஎஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ் நான் சரியா இல்ல, ஏன்னா அதுவும் அடுத்து கேக்குறீங்க, என்னோட ஜிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல, நான் இந்த டெக்னிக்கலா படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அப்ப ஜிஎஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோர் வருது, அப்ப நீங்க டெக்னிக்கல்ல என்ன மாதிரியான ஸ்கோர் எடுக்கணும், இந்த மாதிரியான ரேஷியோஸ்லாம் நான் அடுத்த வரப்போற வீடியோஸ்ல கொண்டு வரேன். அப்பப்போ அப்படியே சர்வே சப்ஜெக்ட் வீடியோஸும் வரும், தொடர்ந்து பாருங்க. சேம் டைம் நம்ம சர்வேக்கு அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. இதான் ஃபீஸ் டீடைல். ஜாயின் பண்றவங்க 7728 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.